வெல்கம் டு ஆயுஷ் அகடமி. நான் உங்கள் ஆனந்த் சார். இது பிஜிடிஆர்பி கட் ஆஃப் தமிழ் டிபார்ட்மெண்ட். தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுலே 4வது ஹையஸ்ட் வேகன்சி. ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸ் 233, மேக்ஸ் 232, கெமிஸ்ட்ரி 217. அதற்கடுத்து தமிழ் டிபார்ட்மெண்ட் 216 வேகன்சி. ஓவராலாக பார்க்கும்பொழுது 4வது அதிகபட்ச வேகன்சி இருக்கிற டிபார்ட்மெண்ட் தமிழ் டிபார்ட்மெண்ட். இந்த 216 வேகன்சிக்கு நம்மக்கிட்ட கிடச்சிக்கிற ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா குறைவாக தான் இருக்குது. 27 ரெஸ்பான்ஸ். இப்போ இந்த 27 ரெஸ்பான்ஸ் வச்சு கட் ஆஃப் கொடுக்க முடியுமா அப்படின்னா கட் ஆஃப் கொடுக்க முடியாது. ஆனால் ஒரு தகவலை கொடுக்கலாம். இந்த கம்யூனிட்டியில் இவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இதை வச்சு நீங்கள் ஒரு கட் ஆஃப் ரேஞ்சை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். இதுவரையும் இந்த டேட்டா ஃபார்ம் ஃபில் பண்ணாதும் ஃபில் பண்ணிடுங்க. நீங்கள் இதை ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிக துல்லியமான கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கூகுள் ஃபார்மை நான் வாட்ஸ்அப் குரூப்பில், டெலகிராம் குரூப்பில், அதன் பிறகு யூடியூபோட எல்லா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கேன், சேனலோட போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் ஃபில் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் ஃபில் பண்ணாமல் கட் ஆஃப் எதிர்பார்த்தா எப்படி கிடைக்கும்? நீங்கள் உங்கள் மார்க்கை என்ட்ரு பண்ணால் தான் உங்களுடைய மார்க்குக்கும் மற்றவங்களுடைய மார்க்கும் ஒப்புமைப்படுத்தி சொல்ல முடியும். நீங்கள் நிறைய பேர் டேட்டா ஃபில் பண்ணாமல் கட் ஆஃப் வேணும் எப்படி? தமிழ் டிபார்ட்மெண்ட் டீச்சர்ஸுக்கு இந்த கூகுள் ஃபார்ம் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இமீடியட்டாக ஃபில் பண்ணிவிடுங்க. நாளைக்கும் கட் ஆஃப் தகவல் கண்டிப்பாக தருவேன். அதே போல் கமெண்ட்டில் ஃபஸ்ட் மெசேஜ் பின் பண்ணி தரேன். இதில் என்ன இருக்க போது? உங்கள் நேம் என்ட்ரு பண்ணுங்கள், விருப்பம் தான் என்ட்ரு பண்ணுங்கள், இல்லைனா விட்டுருங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த் அதுவும் உங்கள் விருப்பம். மேல் ஆர் ஃபீமேல் இதை கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். உங்கள் கம்யூனிட்டி சரியாக என்ட்ரு பண்ணுங்கள். நீங்கள் பிஎஸ்டிஎம்மாக என்ட்ரு பண்ணுங்கள். நீங்கள் என்ன பர்சனல் டிசபிலிட்டி என்ன கேட்டிருக்கீங்க அதையும் நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். எஸ்ஜிடி 8% ரிசர்வேஷனாக, நான் டீச்சிங் ஸ்டாஃப் 2% ரிசர்வேஷனான்னு சொல்லுங்கள். முக்கியமாக உங்கள் மார்க் வித்தவுட் அப்ஜெக்ஷன் எவ்வளவு? வித்தவுட் அப்ஜெக்ஷன் 80ன்னு போடுங்க. வித் அப்ஜெக்ஷன் ஒரு 88 போடுங்க. ஸோ முழு மதிப்பெண் போடுங்க. வித்தவுட் அப்ஜெக்ஷன் ஒரு 86, வித் அப்ஜெக்ஷன் பண்ணால் 92னா 86, 92 போடுங்க. உங்கள் மொபைல் நம்பர் விருப்பப்பட்டால் போடுங்க, இல்லைனா 1 2 3 4 5 விடுங்க. இந்த வினாத்தாள் எப்படி இருக்குன்றத ஒரு கருத்தை பதிவு பண்ணுங்கள். அதன் பிறகு இந்த பிஜிடிஆர்பி தேர்வு எழுதும் போது உங்களுக்கு என்ன விதமான இடர்பாடு, ஒரு கடினமான சூழ்நிலை எதிர்கொண்டு இந்த தேர்வு எழுதுனீங்க அதை பற்றி ஒரு கருத்தை பதிவு பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த கட் ஆஃப் தகவலுக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் எந்த சப்ஜெக்ட் என்ன டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் எல்லா சப்ஜெக்ட்டுக்கான வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த கூகுள் ஃபார்ம் லிங்க் அங்கேயும் கிடைக்கும், டிஸ்கிரிப்ஷன்லையும் கிடைக்கும், கமெண்ட் பாக்ஸ்லையும் கிடைக்கும். நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு கட் ஆஃப் டீட்டெயில்ஸை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதன் பிறகு ரிசல்ட்டையும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தடுத்த தேர்வுகளுக்கான வாய்ப்புகள் என்னென்னு பார்த்துக்கலாம். உங்கள் பாடம் சம்மந்தமான டிஸ்கஷனும் வச்சுக்கலாம். இப்போது எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். ஜான்சி ராணி அப்படின்ற ஒரு ஆசிரியை, இவங்க கேட்டகரி 3 எம்பிசியில் வராங்க. ஸோ கேட்டகரி 3 எம்பிசி, கேட்டகரி 3 எம்பிசி பொறுத்தவரையும் இவங்க 90 மார்க்கு வித் அப்ஜெக்ஷன் 90 மார்க் வருது அப்படின்னா இவங்களை பொறுத்தவரை எம்பிசி கேட்டகரி 3ல இவங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அங்கே வேகன்சியே இல்லை. எம்பிசி கேட்டகரி 3க்கு வேகன்சியே இல்லை. எதில் கிடையாதுன்னா நார்மலாக கிடையாது. ஆனால் எம்பிசி விமன் கேட்டகரின்னு சொல்லிட்டு ஒன்று வருது. ஸோ எம்பிசியில் ஜென்ரல் கேட்டகரி 3ல எதுவும் கிடையாது. பர்டிகுலராக விமனுக்குன்னு ஒரே ஒரு வேகன்சி வந்திருக்கு. அப்போ இந்த ஒரு வேகன்சி, இந்த 90 மார்க் எடுத்தவர் அப்படின்னு வைக்கும்போது இவங்களோட அதிகபட்ச மார்க்கு யாராவது எடுத்திருந்தால் அவங்களுக்கு கிடைச்சிடும். இல்லை எம்பிசி கேட்டகரியில் கேட்டகரி 3ல இவங்க தான் ஹையஸ்ட் மார்க்னா இவங்களுக்கு கிடைக்கும். சரி, இவங்களை தவிர்த்து வேறு யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் டர்ன்லேயும் எம்பிசி கேட்டகரி 3க்கு வேகன்சி கிடையாது. ஆனால் இவங்களுக்கு இன்னொரு இடத்துல ஒரு வாய்ப்பு கிடைக்குது, பேக்லாக் வேகன்சி. பேக்லாக் வேகன்சியில் பார்த்தீங்கன்னா எம்பிசியில் கேட்டகரி 2 அண்டு கேட்டகரி 4 இருக்குது. ஸோ கேட்டகரி 2 அண்டு 4ல் யாருமே இல்லாத பட்சத்தில் இங்கே அதிகபட்ச மதிப்பெண் எடுத்துரும் கிடைக்கும், ஜான்சி ராணி மேடமுக்கும் கிடைக்கும். ஜான்சி ராணி மேடமோட அதிக மார்க் எடுத்திருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த பேக்லாக் வேகன்சியை ஃபில் பண்ணிட்டு ஜான்சி ராணி மேடமுக்கு கேட்டகரி 3லே கொடுத்துருவாங்க. இவங்களுக்கு அதே போல் பேக்லாக் வேகன்சியில் கேட்டகரி 4 இருக்குது. கேட்டகரி 4 ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்போது கேட்டகரி 4 எம்பிசி கேட்டகரி 2 அண்டு 4 இதெல்லாம் எங்கே இருக்குன்னா பேஜ் நம்பர் 2 and 3, நோட்டிஃபிகேஷன் பேஜ் நம்பர் 2 and 3 4ல் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஜான்சி ராணி மேடமுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பேக்லாக் வேகன்சி இருக்குனால இவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து இங்கே எஸ்டி கம்யூனிட்டிக்கு வரலாம், கீழேருந்து போகலாம். எஸ்டி கம்யூனிட்டியை பொறுத்த வரையும் இதுவும் ரொம்ப குறைந்தபட்ச வேகன்சின்னு சொல்லலாம்.
எஸ்டி கம்யூனிட்டி தமிழ் டிபார்ட்மெண்ட் ரெண்டு வேகன்சி தான் டிஎஸ்சியில் காமிக்கிறாங்க. ஒன்று ஜென்ரல் வேகன்சி, ஒன்று விமன் வேகன்சி. இங்கே நம்ம கொடுத்துக்கிற டேட்டா ரெண்டுமே விமனில் 75 71 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி அடிப்படையில் பார்க்கும்போது 75 71ல் 75 மார்க் எடுத்தவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரம்யா அவர்களுக்கு வாய்ப்பு இருக்குது. 71 எடுத்தாலும் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. இப்போ எஸ்டி 75 தான் நமக்கு மார்க் கிடைச்சிருக்கனால 75 மார்க் எடுத்தவங்களுக்கும் வேலை வாய்ப்பு இருக்குது. 75 மேலே எடுத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே எஸ்டியை பொறுத்த வரையும் ஒரே ரெண்டு வேகன்சி மட்டும் இல்லாமல் நமக்கு ஜென்ரல் டன் வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஜென்ரல் டன் 26 12 ஒரு 7 அங்கே ஒரு 3 அப்படின்னு இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட நமக்கு 49 பணியிடங்கள். ஸோ 49 ஜென்ரல் டர்னில் ஹையஸ்ட் மதிப்பெண் எடுத்த எஸ்டி மேலே போயிடுவாங்க. அதுக்கடுத்து இருக்கிறவங்கெல்லாம் இந்த எஸ்டி கோட்டாவில் 2 சீட் இருக்குல்ல அங்கே வரும். அடுத்து எஸ்சியை பொறுத்த வரையும் இவங்க எஸ்சியோட காம்படேட் பண்ண போகிறவங்க. இதில் அதிகபட்ச மதிப்பெண் பார்த்தீங்கன்னா இங்கே 95 என்ட்ரு ஆயிருக்கு. ஸோ 95 எஸ்சியாகவும் 94 எஸ்சியாகவும் இருக்கனால இந்த எஸ்சியை வந்து மேலே போயிடும். அப்போ எஸ்சியை பொறுத்த வரையும் நமக்கு 90 மதிப்பெண் மேலே இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எஸ்சிஏ அண்டு எஸ்சி ரெண்டுமே பொறுத்த வரைக்கும் 90 மதிப்பெண் மேலே இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எம்பிசிக்குள்ளே வரலாம். எம்பிசிக்குள்ளே பொறுத்த வரையும் இங்கே ஆரம்பமே 103ல் ஸ்டார்ட் ஆகுது. 103 100 90 19 வருது. இங்கே எம்பிசிலையும் கட் ஆஃப் வச்சு பார்க்கும்பொழுது இங்கே கிடைச்சிருக்கிற டேட்டா 100 மதிப்பெண் மேலே இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் கம்பல்சரி இருக்குது. 90 மதிப்பெண் மேலே இருக்கிறவங்க சிவி வரையும் போயிட்டு அங்கே என்ன டோட்டல் வேகன்சி அதுக்கேற்ற மாதிரி ஒரு சிலர் வெளியேற்றப்படுவார்கள், ஒரு சிலருக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும். ஸோ எம்பிசிக்கும் நாம் 90லேருந்து 103 வரையும் டேட்டாவை வச்சுக்கலாம். இங்கே பிசியை பொறுத்தவரையும் நமக்கு கிடைச்சிக்கிறது 100 தான். ஆனால் 100 விட அதிகமாக ஆசிரியர்கள் இருக்காங்க. ஸோ பிசியை பொறுத்த வரைக்கும் 105 110 அப்படின்ற ஒரு டேட்டா இருக்குன்றது நம்புகிறோம். வெளியில் இருக்காங்க, அவங்க ஃபார்ம் என்ட்ரி பண்ணல. ஆனாலும் பிசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 110லிருந்து 97 வரையும் ஒரு வகை எடுத்துகிட்டு வரலாம். ஸோ எம்பிசியை பொறுத்தவரை 110லேருந்து 97 ஆகும். பிசி 110லேருந்து 97 ஆகும். எம்பிசி 103லேருந்து 90 ஆகவும், எஸ்சி வந்து நமக்கு அதே போல் மேலே மதிப்பெண் இருக்கு இல்லைங்களா, அந்த மதிப்பெண்லேருந்து 103லிருந்து 90 மதிப்பெண் வரைக்கும் எஸ்சியை பொறுத்து 90 மதிப்பெண்ணும் வாய்ப்புகள் இருக்குது. ஈவன் அதுலேயே எஸ்சியும் உள்ளடக்கும். எஸ்சி எல்லாமே உள்ளடக்கங்கள். எஸ்சியை பொறுத்தவரையும் 75 மேலே இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வேறு ஏதாவது தகவல் வேணால் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் குரூப்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா சப்ஜெக்ட்டுக்கான வாட்ஸ்அப் குரூப்லையும் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த சப்ஜெக்ட் என்ன பார்த்தீங்கன்னா காமர்ஸ் டிபார்ட்மெண்ட். 198 பணியிடங்கள். அதற்கான கட் ஆஃபை நான் வெளியிடுறேன். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சப்ஜெக்ட் டீட்டெயில்ஸை நீங்கள் என்ட்ரி பண்ணுங்கள். யாராக இருந்தாலும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கான கூகுள் ஃபார்ம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் எவ்வளவு விரைவாக அதிகமான நபர்கள் ஃபில் பண்ணுறீங்களோ அவ்வளோ துல்லியமான கட் ஆஃப் கொடுக்கலாம். ஏன்னா இங்கே வந்து ஜான்சி ராணி அவர்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். ஜான்சி ராணி அவர்கள் பேரை நோட் பண்ணிக்கோங்க. ஜான்சி ராணி 561980. இவங்களுக்கு ஜாப் கன்ஃபார்முங்க. ஏன்னா இவங்க வந்து எம்பிசி கேட்டகரி 3ல் விமனில் ஒரு வேக்கன்சி இருக்குது. அதன் பிறகு ஜென்ரல் டர்னில் ஒரு வேக்கன்சி இருக்குது. பேக்லாக்ல 2 வேக்கன்சி இருக்குது. அப்போ இந்த 4 பணியிடங்களில் கண்டிப்பாக ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சிரும். ஏன்னா உங்கள் மார்க் அதிகபட்சமாக இருக்குது. இப்போ இவங்களை துல்லியமாக சொல்ல முடியுது அப்படின்னா இவங்க சரியாக டேட்டா கொடுத்துருக்காங்க, அங்கே வேக்கன்சியை கண்டுபிடிக்க முடியுது. இப்போ மற்றவங்களும் டேட்டா கொடுத்தாலும் போதுமான டேட்டா கம்மியாக இருக்குது. சீக்கிரம் டேட்டா என்ட்ரி பண்ணுங்கள், துல்லியமான தகவல் உங்களுக்கு கிடைச்சிடும். மீண்டும் அடுத்த ஒரு கட்டப்போடு சந்திக்கிறது ஆயிஷாவின் கசடர கற்க.